படிக்கிற பொண்ணுங்கலாம் எங்களை மாதிரி அட்டு பசங்க லவ் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோவை தான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். நான் ஏன் இப்படி 2 ப்ரீசெட் கொடுத்தேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இப்போ 2 ப்ரீசெட்டுமே டைரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ள போனீங்கன்னா அதில் நீங்கள் இன்புட் பண்ண ப்ரீசெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வெறும் பீட் மார்க்கு அந்த சாங்கு இந்த மாதிரி வெறும் பீட் மார்க்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜை வந்து ஆட் பண்ணணும். இதில் எந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணால் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இமேஜை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இமேஜ் ஆட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துக்கும். தெரியாதவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸாக செலக்ட் பண்ணி அந்த மாதிரி இமேஜஸாக தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி ஆட் பண்ணுறேன் அந்த சாங்கை ஒரு 2-3 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த இமேஜ் ஆட் பண்ணும் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி தான் நான் என்னோடய இமேஜஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு தனியாக நான் சேக் எஃபெக்ட்னு ஒரு ப்ரீசெட்டே கொடுத்துட்டேன். அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்டு. ஸோ இந்த எஃபெக்ட்டை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இருக்க இமேஜை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா இதில் காப்பி எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நம்ம அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி வச்சுக்க அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சதுமே அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த 2வது இமேஜ். ஸோ இந்த 2வது இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி எஃபெக்ட்டு அதே மாதிரி அந்த 3 டாட் டச் பண்ணி இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த இருக்க 2 இமேஜில் மட்டும்தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுறோம். இதுக்கடுத்து இனி மீதி இருக்க இமேஜஸ்க்குலாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் அதே சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த இருக்க எஃபெக்ட் வந்து ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து இந்த 2வது இருக்க எஃபெக்ட் இந்த இருக்க எஃபெக்ட்டை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணோம். ஆனால் இந்த 2வது இருக்கிறத லேயரோட காப்பி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இல்லை 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அந்த எஃபெக்ட்டை இந்த ஃபஸ்ட் இருக்க 2 இமேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இந்த 3வது இமேஜ் இருக்கிறதுல அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அடுத்து ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜை விட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 லேயர் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த 5 லேயர்லையும் ஒரே கிளிக்கில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 5 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ ஈஸியாக பாதி இமேஜ் முடிஞ்சா இதே மாதிரி மீதி இருக்க இமேஜுக்கு அடுத்த இருக்க எஃபெக்ட். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணால் அதில் இனி மீதி இருக்குது நமக்கு இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். அந்த எஃபெக்ட்டும் ஜஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து லேயரோட ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீதி இருக்க எல்லா இமேஜும் மீதம்னா அந்த 3 இமேஜ் முடிஞ்சு 4வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4வது இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எஃபெக்டே ஆட் பண்ணாமல் இருக்க இமேஜஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலுமே அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 லேயர் செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ முன்னே பேஸ்ட் பண்ண மாதிரியே அதே மாதிரியே டூப்ளிகேட்டு இந்த சின்ன ஆரமாக இருக்குது இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கிழக்க பேஸ்ட். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சா இப்போ இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.